ஹாப்பினஸ், சாரோ, தட்பவெட்பம், அதுதான் ஹாட் அண்ட் கோல்டுன்னு சொல்கிறோம். பீஸ் அண்ட் இது ஒரு அமைதியாக இறுக்கமாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே அமைதி தான். ஆனால் அமைதியாக இருக்கிறது வேறு, இறுக்கம் வேறு, இன்ப துன்பம் வேறு. அது மாதிரி டிக்ரேடிங், நம்மளை வந்து யாராவது டிக்ரேட் பண்ணுறது, இல்லை அப்கிரேட் பண்ணுறாங்க யாரோ, மான அவமானம், இந்த மாதிரிலாம் எது வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சமமாக நம்ம பார்த்துன்னு நம்ம மாட்டுக்கு ஜெயிச்சு வந்துட்டே இருக்கணுமா. நமக்கு எது கரெக்டு அப்படின்னு பார்க்கணுமா. ஒருத்தர் வந்து நம்மளை டிக்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம அதனால் டிக்ரேட் ஆகலையே, நம்ம ஹையாக இருக்கோமா அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோன்னா லெட் அஸ் பி லெட் ஹிம் டெல் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லிவிட்டு நம்ம மட்டும் நம்மளை டேக்கிள், அதே நேரத்தில் டேக்கிள் பண்ணணுங்கிறார். இந்த லோகத்தை டேக்கிளும் பண்ணணும், பண்ணி நம்மளை வந்து நம்ம ஜெயிக்கிச்சுன்றணும். அந்த மாதிரி ஜெயிக்கும்போது அவனுக்கு சச்சித் ஆனந்தம், ஒரு அதாவது சத்தியமான ஒரு சித்தத்தோடு, அதாவது மைண்ட்ஃபுல்லாக அதே நேரத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்ன அர்த்தம், அந்த ஆனந்தம் ஒரு பெர்மனண்ட் ஹாப்பினஸ்ங்கிறது, பீஸ்ங்கிறது கிடச்சிடுறது அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில அழுக்கு அதை வந்து தூசி தட்டி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறார். அகங்காரம், அது என்னென்னா அகங்காரம் 5 விஷயம் சொல்கிறார், 5-6 விஷயம். அகங்காரம் என்ன, கர்வம், அந்த தற்பெருமையாக இருக்கிறது, ஒரு ப்ரௌட்னஸ், அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு, நான் எனக்கு இது தெரியுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த அகங்காரம். அடுத்தது மமகாரம், நான் ஐங்கிற தாட்டு, நானுன்னு எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாள். அது ராகம், ராகம்ங்கிறது லைக்கிங், எனக்கு இந்த இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு இந்த குழந்தைய பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைய பிடிக்காது அப்படிலாம் இருக்கும், ஒரு லைக்கிங், அந்த இது தான் லைக்கிங் தான். ராகம்ங்கிறது லைக்கிங், துவேஷங்கிறது டிஸ்லைக்கிங், அதுக்கு நேர் எதிர். ஆசை அப்படிங்கிறது ஒரு டிசையர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த 5ம் வந்து அழுக்கு அப்படிங்கிறார், மாசுகள். இதையெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சு வரணும். அதெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாக்க டேக்கிள் பண்ணி எல்லாத்துலேயும் வின் பண்ணி அந்த மனசால் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே வரணும். மேலே உன்னுடைய பிறவியை வந்து படுகுழியில் இருக்கியா அப்போ கூட மேம்பட்டு மேன்மையாக ஒரு நல்ல ஒரு உச்சியை அடையணும் அப்படிங்கிறார். நல்ல ஹைட் அடையிறது எப்படி அடையிறது, இட் ஷுட் பி இன் அ கண்ட்ரோல்டு மேனர், நாட் இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ், இல்லை இது ஒரு எப்போ பார்த்தாலும் அந்த ஆசைப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் இங்கே சொல்கிறார். அதே நேரத்தில் யூ மஸ்ட் கம் அப் அப்படிங்கிறார். சொசைட்டியில் டேக்கிள் பண்ணி வர முடியணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்தேயானா நீ வந்து உனக்கு நண்பன் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் இது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யோகம் பற்றி சொல்கிறார், எப்படி யோகா பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறார். உட்காந்து தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, அதுவும் மனசை அடக்கிறதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான ஒரு வழியை அவர் சொல்லித்தரார். ஒரு கரெக்டான ஒரு ஹைட்டு, கீழே விழுந்துடாத இருக்க மாதிரி ஒரு கரெக்டாக அந்த ஃப்ளோரில் ஒரு ஹைட்டில் உட்காந்துக்க சொல்கிறார். இது எப்படின்னா, தனியான ஒரு இடத்துல ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைச்சிக்கணும் நம்ம